தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், நினைப்பதற்கு ஒரு நாள், அ டே டு ரிமெம்பர் என்ற தலைப்பின் கீழே முதல் பாகம் செய்தியை நாம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். யாத்திராகமம் 20:8 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த நாளுக்குரிய தியானத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஜானி என்று ஒரு சிறுவன் இருந்தான். அவன் சண்டே ஸ்கூலுக்கு புறப்படுகிறான். ஞாயிறு பள்ளிக்கு அவன் செல்ல வேண்டிய ஆயத்தத்தில் இருந்தான். அவன் கையில் அம்மா 2 காசுகள் கொடுத்தார்கள். ஒரு காசு எதுக்குன்னா காணிக்க போடுறதுக்கு, இன்னொரு காசு எதுக்கு அப்படின்னா அவன் சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற வழியில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்காக அம்மா கொடுத்தாங்க. இவன் போகிற வழியில் திடீரென்று ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்துறான். விழுந்த உடனே இந்த 2 காசில் ஒரு காசு கீழே விழுந்து நேராக போய் சாக்கடைக்குள்ளே விழுந்துருது. ஒரே ஒரு காசு மாத்திரம் அவனிடத்துல மிச்சம் இருந்தது. அவன் நினச்சிக்கிட்டான், ஐயோ காணிக்க காசு சாக்கடையில் விழுந்துருச்சே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு காசு இப்போ ஐஸ்கிரீம் காசு மட்டும்தானே, எப்படி நான் சர்ச்சுக்கு போவேன், எப்படி நான் சண்டே ஸ்கூலுக்கு போவேன், காணிக்க காசு விழுந்துருச்சே என்று சொல்லிட்டு அவன் மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் இவனுக்கு இந்த கவலை ஏற்படுற சமயத்தில் அந்த வழியாக நண்பன் ஒருவன் வருகிறான். அவன் சண்டே ஸ்கூலுக்கு அன்றைக்கி போகலை. அந்த நண்பனை ஜானி பார்த்துட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், ஜானி நம்ம மீன் பிடிக்க போகலாமா, வாடா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. உடனே இந்த ஜானி என்ன செஞ்சிடறான், சர்ச்சில் போய் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாமல் இந்த பையன் கூட போய் மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு போன மாதிரி சண்டே ஸ்கூல் போயிட்டு திரும்புகிற மாதிரி அவன் என்ன செய்கிறான், தன் வீட்டுக்கு அவன் திரும்பி வருகிறான். ஆனால் வர வழியில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் அவன் செருப்பில் சேறு சகதி, பேண்ட்டில் ஈரம், உடம்பில் பார்த்தீங்கன்னா மீன் நாற்றம், இதெல்லாம் இருந்துச்சு. அம்மா அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா சொன்னாங்களா, ஜானி உனக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் மீன் பிடிக்க உனக்கு சொல்லி தருகிறேன். ஆகவே நீ இப்போ என்ன செய்யணுன்னா, மாடிக்கு போய் பைபிளை திறந்து 10 கட்டளைகளை நீ எடு. அதில் 4ஆம் கட்டளையை நீ என்ன செய்யணும், 4வது கட்டளையை திரும்ப திரும்ப 50 தடவை வாசிக்க வேண்டும் என்று அம்மா அவங்ககிட்ட சொல்கிற. வாசித்து மனப்பாடம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அம்மா சொல்கிறாங்க. இவனும் என்ன செய்கிறான், மாடிக்கு போனான், பைபிளை எடுத்து திறந்தான், வாசித்தான். 4வது கட்டளையை 50 தடவை வாசித்து அவன் மனப்பாடம் செய்தான். உங்களுக்கு தெரியுமல்லவா 4ஆம் கட்டளை என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 20:8 முதல் 11 வசனங்கள், 4 வசனங்கள் அடங்கியது தான் 4வது கட்டளை. அந்த 4வது கட்டளை ஓய்வு நாளை பற்றிய கட்டளை. அப்போ அவன் 50 முறை வாசித்தான், 4வது கட்டளையை மனப்பாடம் பண்ணிட்டான். கீழே வந்து அம்மாட்ட சொன்னான், அம்மா இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், மீன் பிடிக்க போகவே மாட்டேன் அப்படின்னு அவன் உறுதியாக சொன்னான். சில வாரங்களுக்கு பின் இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது அந்த பள்ளிக்கூட ஆசிரியை மாணவிகளுக்கு டேஸ் ஆஃப் த வீக், வார நாட்கள் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. யார் சரியாக சொல்ல முடியும், வார நாட்களை யார் கரெக்டாக சொல்லுவா அப்படின்ட்டு டீச்சர் கேட்ட உடனே வேகமாக ஜானி கை தூக்கிட்டு அவன் சொன்னான், டீச்சர் நான் சொல்கிறேன், ஓகே ஜானி சொல்லுப்பா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான்னா, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அண்ட் ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொன்னான். மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்கிறான். அப்போ டீச்சர் பார்த்தாங்க, ஜானி இதில் ஒரு தவறு இருக்கே, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து தான் தொடங்கணும், வாரத்தில் முதல் நாள் அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவன் யோசித்தான். சில நிமிடங்கள் கழித்து திரும்ப சொன்னான், அப்படியா திங்கள் செவ்வாய் அப்படி தான் சொன்னான், மண்டே டியூஸ்டே அண்ட் சண்டே அப்படின்னு சொன்னான். அப்போ டீச்சர் சொன்னாங்க, ஜானி உனக்கு புரியலப்பா,
மறுபடியும் சொல்லு, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தான் நீ தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஜானி திரும்பவும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? திங்கள் செவ்வாய் அப்படி தான் சொன்னான், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படி தான் சொன்னான். அப்போ ஸ்கூல் முடிஞ்சிச்சு. டீச்சர் என்ன பண்ணாங்க, ஜானியை தனியாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, ஜானி அப்படி கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா வாரத்தில் முதல் நாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜானி சொன்னானா, டீச்சர் என்ன மாதிரி 4வது கட்டளையை நீங்களும் 50 தடவை வாசித்து மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதல் நாள் என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். பிரியமானவர்களே, இதில் பார்த்தீங்கன்னா டீச்சருக்கே கொஞ்சம் குழம்பிருச்சு. டீச்சர் பிற்பாடு என்ன செஞ்சாங்க, அவனோட அம்மா வரவழைத்து அவனிடத்தில் பேசினார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, முத்தூதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களிலிருந்து நாம் முத்தூதை கற்றுக்கொண்டு வருகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த முத்தூதில் 6 தூண்கள் அடங்கி இருக்கின்றன. என்னென்ன என்றால், நித்திய சுவிசேஷம், தி எவர்லாஸ்டிங் காஸ்பல், 2வது வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு, தி ப்ரீ அட்வென்ட் ஜட்ஜ்மெண்ட், 3வது ஓய்வு நாள், தி சாபத், 4வது தேவனின் பிரமாணம், தி லா ஆஃப் காட், 5வது இயேசுவின் விசுவாசம், தி ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ், 6வது மரணத்தில் மனிதனின் நிலை, தி ஸ்டேட் ஆஃப் தி டெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம இன்றைக்கு ஓய்வு நாள் சத்தியத்தை பற்றி படிக்க போகிறோம். ஓய்வு நாள் சத்தியத்தை 2 பாகமாக நாம் படிக்கலாம். பிற்பாடு மரணத்தில் மனிதனின் நிலை பற்றி படித்து நாம் இந்த முத்தூது தொடரை முடிக்க இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த முத்தூதில் நம்முடைய விசுவாச முன்னோடிகள் ஆராய்ந்து அறிந்த அடிப்படை சத்திய தூண்கள் எல்லாம் இவைகள்தான். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 6 தூண்களில் ஓய்வு நாளை குறித்து இன்றைக்கு நான் படிக்க போகிறோம். நம்ம ஜெபத்தோடு படிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். முத்தூதில் ஓய்வு நாள் சத்தியத்தை நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்திரலும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களோடு கூட இரும். உம்முடைய நல்ல ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு வேண்டிய சத்தியங்கள் எல்லாம் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்திய தூண்கள் முத்தூதில் இருக்கக்கூடிய 6 தூண்களில் 2 கருத்துக்களை முக்கியமாக நாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம். ஒன்று என்னவென்றால், விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். மார்ட்டின் லூத்தர் மற்றும் சீர்திருத்த இயக்கத்தின் மாபெரும் உபதேசம் என்று நாம் இதை குறித்து சொல்லலாம். 2வது என்னவென்றால், விசுவாசத்தினால் பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். ஜான் வெஸ்லி மற்றும் மெத்தடிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் உபதேசம் இது என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2மே 6 சத்திய தூண்களிலும் இடம்பெற்றுள்ளதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் சத்திய தூணை குறித்து தான் நாம் படிக்க இருக்கிறோம். நாம் அதை படிக்கலாமா? யாத்திராமத்தில் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 4 வசனங்கள் தான் 10 கட்டளைகளிலே இருக்கக்கூடிய 4ஆம் கட்டளை. அன்பானவர்களே, ஓய்வு நாளின் துவக்கம் எப்போது? ஓய்வு நாள் எப்பொழுது ஆரம்பித்தது? அன்பான தேவ ஜனங்களே, பாருங்க,
நாம் படித்தோம் யாத்திராகமம் 20:8 9, 10, 11 வசனங்களில் 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஏன் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான காரணம் அதிலேயே அடங்கி இருக்கிறது. சரிங்களா? யாத்திராகமம் 20:11 வசனம் படிச்சிங்கன்னா, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானம், பூமி, சமுத்திர நீரூற்றுகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். அதனால தான் நாமும் 7ஆம் நாளை ஆசரித்தாக வேண்டும். சரி, இந்த ஓய்வு நாள் எப்பொழுது துவங்குகிறது என்றால், சிருஷ்டிப்பிலிருந்து ஓய்வு நாள் தொடங்கியது. ஆண்டவர் உலகத்தை எப்போ படைத்தாரோ அப்பொழுதே ஓய்வு நாளையும் அவர் தொடங்கிவிட்டார். ஆனால் ஓய்வு நாள் யூதர்களுக்குரியது என்று அநேகர் சொல்லுகிறார்களே, அது சரியா என்றால் இல்லை. காரணம், யூதர்கள் நினைக்கிறபடி யூத குலத்தின் தந்தையான ஆபிரகாமே ஓய்வு நாளை கர்த்தர் ஸ்தாபித்ததிலிருந்து 2000 ஆண்டுகள் கழித்துதான் அவர் தோன்றினார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் உலகத்தை படைத்து ஓய்வு நாளை ஏற்படுத்தின பிற்பாடு அதிலேருந்து 2000 வருஷங்கள் கழித்து தான் ஆபிரகாமே அவர் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்று சொல்லலாம். அப்படியானால் இந்த ஓய்வு நாள் யூதர்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே சிருஷ்டிப்பிலிருந்தே இருக்கிறது. ஆகவே உலக சிருஷ்டிப்பை கௌரவிக்கும் விதமாக தேவன் ஓய்வு நாளை ஸ்தாபித்திருக்கிறார். நம்ம அடுத்த கேள்வி பார்க்கணும். சிருஷ்டிப்பு முதல் வார சுழற்சி எப்போதாவது மாறி இருக்கிறதா? சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, கேலண்டர் மாறி இருக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கேலண்டர்னு பார்த்தீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. போப் கிரிகரி அவர் காலத்தில் உண்டாக்குன கேலண்டர் தான் நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1582க்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியமானவர்கள், அப்போ கேலண்டர் மாறி இருக்கிறது, தேதி எண்கள் கூட மாறி இருக்கிறது. ஆனால் வார சுழற்சி ஒரு நாளும், அதாவது கிழமைகள் மாறவே இல்லை. வானியல் காரணங்கள், ஆஸ்ட்ரானமிக்கல் ரீசன்ஸ், வார சுழற்சிக்கு இல்லவே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு நாள் கணக்கு 24 மணி நேரம் எப்படி ஆகிறது என்றால், பூமி தன்னைத்தான் சுற்றினால் ஒரு நாள். சரி, ஒரு வருஷம் எப்படி கணக்கிடுவது? பூமி சூரியனை சுற்றினால் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மாதம் பூமி சந்திரனை சுற்றினால் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவார்கள். சரி, ஒரு வாரத்திற்கு என்ன காரணம், வானியல் காரணம் இருக்கிறதா அப்படின்னா, ஒரு வாரம் என்பதற்கு ஒரே ஆதாரம் கடவுளின் படைப்பு மட்டுமே. சரிங்களா? 7 days of creation. பைபிளில் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆண்டவர் 7 நாட்களில் படைத்தார் என்று அந்த ஒரு வாரத்திற்கான வரலாறை பைபிளில் தான் நம்ம பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆக படைப்பில் இருந்து யுகங்கள் நெடுகிலும் ஓய்வு நாள் இருந்து வருகிறது. சாபத் த்ரூ த செஞ்சுவரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்களேன், நீங்கள் பார்க்குற இந்த நபர் யார் அப்படின்னா ஜான் ஃப்ரெட்ரிக் கோல்ட்ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு அட்டவணை தயாரித்தார். சரிங்களா? ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஆஸ்திரேலியாவிலும் ஐரோப்பாவிலும் வல்லமையான ஊழியங்களை செய்த ஒரு தேவ மனிதர் இவர். சரிங்களா? வட ஐரோப்பிய மண்டலத்தில் ஊழிய இலாக்கா செயலாளராக பணியாற்றியவர். பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஊழியத்தில் இவரது மிக பிரத்யேகமான பங்களிப்பு என்னவென்றால், பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அவர் தயாரித்த ஓய்வு நாள் அட்டவணை, சாபத் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு அட்டவணை. அந்த அட்டவணை நான் வைத்திருக்கிறேன். சரிங்களா? அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் இருந்து
20ஆம் நூற்றாண்டு வரைக்கும், சரிங்களா, கிபி 1 இருந்து கிபி 2000 வரைக்கும் 20 நூற்றாண்டுகள் நடுகிலும் மெய்யான ஓய்வு நாள் எது? அந்த 20 நூற்றாண்டுகளிலும் ஓய்வு நாள் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிக திட்டவட்டமாக அந்த அட்டவணையில் அவர் எழுதியிருப்பார். பெரியமான தேவ பிள்ளைகளே, அதுக்கு பேர் தான் சாபத் சார்ட், ஓய்வு நாள் அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓய்வு நாள் அட்டவணைக்கான பெரிய சார்ட்டாக என்ற ஒன்று தான் இருக்குது. நிறைய அட்டவணை இல்லாவிட்டாலும் அதனுடைய நோட்ஸ், அந்த 20 நூற்றாண்டுகள் ஓய்வு நாள் எங்கெல்லாம் இருந்துச்சு என்பதற்கான குறிப்புகளை ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் வில்கின்சன், மிக அற்புதமான தெய்வ மனிதர். இவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். என்ன புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ட்ரையம்ஃபண்ட், த சர்ச் இன் த வில்டர்னஸ், சத்தியமே வெல்லும், வனாந்திரத்தில் திருச்சபை என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கள் நடுகிலும் கர்த்தருடைய மெய்யான திருச்சபை ஓய்வு நாளை கடைபிடித்து எப்படியெல்லாம் பலவிதமான பாடுகளை கடந்து வந்திருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக தத்ரூபமாக அவர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த 2 ஆதாரங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ஓய்வு நாளை கடந்த 2000 ஆண்டுகளாக, உலகம் படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் ஆகிறது, கடந்த 2000 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, முழு வரலாறு, ஓய்வு நாள் பற்றிய வரலாறு நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவும் அவருக்கு பின் வந்த அப்போஸ்தலர்களும் ஆதி சபை விசுவாசிகளும் 7ஆம் நாளையே உண்மையான ஓய்வு நாளாக ஆசரித்தார்கள். ஏறக்குறைய கிபி 200 வாக்கில்தான் ஞாயிறு ஆசரிப்பு தலை தூக்க ஆரம்பித்தது. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆசரிக்கிறது AD 200 ஆன்வர்ட்ஸ், கிபி 200க்கு அப்புறம்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு உள்ளே நுழைந்தது. அப்போ மெய்யான ஓய்வு நாள் எது என்ற ஒரு கேள்வி எழும்புகிறதா? மெய்யான ஓய்வு நாள் கத்தோலிக்க செல்வாக்கினால், கத்தோலிக்க சபையின் செல்வாக்கினால் உபவாச நாள் ஆக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, சரித்திரத்தை படிச்சிங்கன்னா எம்பரர் கான்ஸ்டன்டைன், கொனஸ்தாந்தராயன் என்ற ரோம சக்கரவர்த்தி, இவன்தான் ரோமாபுரியிலே முதல் கிறிஸ்தவ ரோம சக்கரவர்த்தி என்று சொல்லலாம். இவர் தான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிபி 321 வருஷம் மார்ச் 7ஆம் தேதி அன்று 7ஆம் நாள் ஓய்வு நாளை, பைபிள் படி 7ஆம் நாள் ஓய்வு நாளை நிராகரித்து வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையை அவர் என்ன செய்தாராம், முதல் ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாக அரசு ஆணை ஆக்கி ஆவணமாக வெளியிட்டவன் இந்த கொனஸ்தாந்தராயன். ஓய்வு நாள் இனிமேல் சனிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை என்ற முதல் ஃபர்ஸ்ட் சண்டே லா கொண்டு வந்தவர் இவர்தான். அது முதல் ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள் என்பது பாரம்பரியம் ஆகிவிட்டது. ஆனாலும் உண்மையான ஓய்வு நாள் ஆசரிப்பு மறையவும் இல்லை, மறக்கப்படவும் இல்லை என்பதற்கு இந்த கோல்ட் ஹார்ட் ஓய்வு நாள் அட்டவணை பலமான ஆதாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், ஓய்வு நாள் பைபிள் படி 7ஆம் நாள் தான், அது வாரத்தின் முதல் நாள்னு மாறிடுச்சு. அதாவது பைபிள் படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், அது ஞாயிற்றுக்கிழமை என்று கத்தோலிக்க சபை மாற்றிவிட்டது கிபி 321. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, வேதாகம ஓய்வு நாள் எப்படி மறு அவதாரம் எடுத்தது? ரீஇன்கார்னேஷன் ஆஃப் தி பைபிள் சாபத். 1830-40களில் 1830s and 40s இந்த காலகட்டங்களில் வட அமெரிக்காவில் வருகை இயக்கம், அட்வென்ட் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கம் மிக வேகமாக பரவின ஒரு காலகட்டம். வில்லியம் மில்லர் என்ற ஒரு தேவ மனிதன், ஒரு விவசாயி. இவர் இந்த விவசாயி பிரசங்கியாக
மாறினார். பேப்டிஸ்ட் சபையைச் சேர்ந்தவர். 1843-44 வருஷங்களுக்குள் 1843-44 இந்த இடைப்பட்ட காலகட்டத்திற்குள் இயேசு வருவார் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். அப்போ ஒரு பிரசங்கத்தை கேட்டவங்க வட அமெரிக்காவில் லட்சக்கணக்கானவர்கள் இயேசு வருவார் என்று நம்பினார்கள். சுமார் 1,00,000 பேர் இயேசுவின் வருகைக்காக இந்த குறிப்பிட்ட தேதியில் அக்டோபர் 22, 1844 வருஷத்தில் காத்திருந்தார்கள். எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம், இயேசு வரவில்லை. திரளானவர்கள் பின்வாங்கி போனார்கள். இந்த வில்லுமில்ல பிரசங்கம் பண்ணவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமான எழுப்புதல். எல்லாரும் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக காத்திருந்தார்கள். ஆனால் இயேசு வரவில்லை. திரளானவர்கள் பின்வாங்கி போனார்கள். ஆனால் இந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு பிற்பாடு அக்டோபர் 22, 1844 அந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா, இயேசுவை நேசித்தவர்கள் இந்த 1,00,000 பேர் காத்திருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் கடைசி 50 பேர் மாத்திரம் விசுவாசமாக நிலைத்திருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம், விடாமல் வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். இவ்வளோ பெரிய ஏமாற்றம் ஏன் நமக்கு வந்தது? கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக வில்லியம் மில்லர் வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து தானியேல் வெளிப்படுத்தல் எல்லாம் படித்து இயேசு வருவார் என்று அவர் தீர்க்க தரிசன ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தாரே, அது பொய்யோ என்று இந்த 50 பேர் அவர்கள் சந்தேகம் கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன் ஏமாற்றம் அடைந்தோம், அதற்கான பதிலை ஜெபத்தோடு கண்டுபிடிக்க வேதாகமத்தை ஆராய்ந்தார்கள். அவர்களுக்கு பதில் எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடார சத்தியத்திலிருந்து அவர்களுக்கு வெளிச்சம் கிடைத்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலாம் அறை, இரண்டாம் அறை அப்படிலாம் இருக்குது, சரிங்களா? இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முழு வெட்டு தோற்றம், சரிங்களா? இது உள்வெட்டு தோற்றம். இந்த பிரதனாசார் நிற்கிறார் பார்த்தீங்களா, இதுதான் முதலாம் அறைன்னு சொல்லுவாங்க, பரிசுத்த ஸ்தலம். உள்ளே இருக்கிறது இந்த 2 தூதர்கள் சிலை இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முதலாம் அறை, அந்த 7 குத்து விளக்கில் இருக்கிற அந்த அறை இருக்கிறதே முதலாம் அறை, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உள்ளுக்குள்ளே நாம் பார்க்கிறோமே ஒரு பெட்டி இருக்கிறது அல்லவா, உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டி இருக்கக்கூடிய மகா பரிசுத்தலத்திற்குள்ளே இயேசு பிரவேசித்தார் என்ற ஒரு தரிசனம் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சோளக்காட்டு கொள்ளையில் ஹைரம் எட்சன் என்ற ஒரு மனிதனுக்கு தரிசனம் கிடைத்தது. ஆக அக்டோபர் 22, 1844 இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்று நினைத்தோம். ஆனால் இயேசுவானவர் பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார் என்ற வெளிச்சம், தரிசனம் காத்திருந்த, ஏமாற்றத்துக்கு பிற்பாடு காத்திருந்த சிலருக்கு ஆண்டு அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தை பெற்றவர் ஹைரம் எட்சன் என்பவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து தம்முடைய ஊழியத்தை அவர் தொடங்கினார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 50 பேர் என்ன செய்கிறாங்க, பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி பார்க்கிறார்கள். மகா பரிசுத்தலத்திற்குள்ளே இயேசு பிரவேசித்தார் என்று அறிந்து கொண்டார்கள். அங்கே உடன்படிக்கையை பெட்டி பார்க்கிறார்கள். அதற்குள்ளே 10 கட்டளைகள் அடங்கியிருந்த 2 கற்பலகைகளை பார்த்தார்கள். அதில் 4ஆம் பிரமாணமாகிய ஓய்வு நாள் பிரமாணம் பிரகாசமாய் இருந்தது என்பதையும் கண்டு கொண்டார்கள். 7ஆம் நாளே தேவனை தொழும் நாள் என்றும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். முடிவு கால தூதான முத்தூதிலும் ஓய்வு நாள் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் அவர்கள் தெளிவாக கற்றுக்கொண்டார்கள். எப்படின்றீங்களா? ஒவ்வொன்றாக பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, ரேச்சல் ஓக்ஸ் என்ற ஒரு பெண்மணி, செவன்த் டே பேப்டிஸ்ட் சபையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க என்ன செய்கிறாங்க, மாபெரும் ஏமாற்றத்திற்கு முன்பாகவே வாஷிங்டனில் நியூ ஹாம்ஷயர் என்ற இடத்திற்கு வருகிறார்கள்.
அங்கே வந்து 7ஆம் நாள் ஓய்வு நாளை பற்றி அங்கே இருந்த முன்னோடிகளிடம், அந்த 2ஆம் வருகை இயக்கத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களிடத்தில் இந்த பெண்மணி பேசுகிறார். ஆனால் அவருக்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுவின் வருகைக்காக அக்டோபர் 22, 1844 அந்த வருகையின் சம்பவத்திற்காக அவர்கள் எல்லாரும் தீவிரமாக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். இயேசு வரவில்லை என்ற போது ரேச்சல் சொல்வதை இவர்கள் செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட்ரிக் வீலர் என்ற ஒரு நபர் மெத்தடிஸ்ட் சபையினோட பிரசங்கியார். சரிங்களா? ரேச்சல் ஓக்ஸ் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்த இடத்துல நியூ ஹாம்ஷயரில் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சினுடைய போதகர் தான் ஃப்ரெட்ரிக் வீலர் என்பவர். இவர் என்ன செய்கிறாரு, ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கிறார் ரேச்சல் ஓக்ஸ் மூலமாக. அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் ஆரம்பித்தார் ஃப்ரெட்ரிக் வீலர். பிற்பாடு வில்லியம் ஃபான்ஸ்வர்த் என்ற விசுவாசி, இவர் ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டார். ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா தாமஸ் பிரபல் என்பவர், இவர் பாப்டிஸ்ட் சபை பிரசங்கியார். இவரும் ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டு அந்த ஓய்வு நாளை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். சரிங்களா? அந்த கட்டுரையில் மிக விசேஷமான ஒரு காரியத்தை எழுதினாராம். என்ன தெரியுமா? தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன் என்ற ஒரு வல்லமை இருப்பதாகவும், அந்த வல்லமை தேவனுடைய பிரமாணத்தை மாற்ற முயற்சிக்கும் என்ற ஆர்வமூட்டும் எச்சரிப்பையும் அவர் எழுதியிருந்தார். பாப்டிஸ்ட் சபையைச் சேர்ந்த ஒரு பிரசங்கியார் தாமஸ் பிரபல். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவர் எழுதின அந்த கட்டுரையை, தாமஸ் பிரபுல் எழுதின கட்டுரையை ஜோசப் பேட்ஸ் என்ற கப்பல் கேப்டன், ஷிப் கேப்டன், அவர் என்ன செய்கிறாரு, அவர் அதை வாசிக்கிறார். வாசித்துட்டு ஓய்வு நாள் சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டார். அப்போ பைபிள் படி ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான், சனிக்கிழமை தான் என்பதை திட்டவட்டமாக அவர் உணர்ந்து கொண்டார். அன்பானவர்களே, இன்றைக்கி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது சபைகள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் மத்தியில். ஓய்வு நாள் 7ஆம் நாளா, முதல் நாளா, சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, வாரத்தில் முதல் நாள் எது, ஞாயிற்றுக்கிழமையா, திங்கக்கிழமையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னேன், அந்த கதையை கேட்டு கூட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். கன்ஃபியூஸ் ஆக்கிறதுக்காக தான் அந்த கதையை சொன்னேன். பிரியமானவர்களே, வாரத்தின் முதல் நாள் பைபிள் படி ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் 7ஆம் நாள் பைபிள் படி சனிக்கிழமை. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எப்படி கணக்கு போடுறாங்க, திங்கக்கிழமைன்னு கணக்கு போடுறாங்க வாரத்தின் முதல் நாள். இப்போ வாரத்தின் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, ஜோசப் பேட்ஸ் என்ன பண்ணார், மிக தெளிவாக புரிந்து கொண்டார், 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்லி. இவர் என்ன செய்தாராம், ஜோசப் பேட்ஸ் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார், ஒரு சின்ன புக் எழுதினார், ஒரு சின்ன பிரசுரம், ஒரு 48 பக்கத்துக்கு வச்சுக்காங்களேன். 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஒரு நித்திய அடையாளம் என்ற தலைப்பில், 7th day Sabbath a perpetual sign என்ற தலைப்பில் ஒரு சிறு நூல் ஒன்றை எழுதி வெளியிட்டார். அதில் ஒரு பிரதி, ஒரு காப்பி என்ன பண்ணிச்சான், அதே அவர் எந்த மாதத்தில் எழுதி வெளியிட்டாரோ, ஆகஸ்ட் 1846 எழுதி வெளியிட்டார். அதே மாதத்தில் திருமணம் முடித்த ஒரு தம்பதி, ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், அவங்க கையில் அந்த ஜோசப் பேட்ஸ் எழுதின ஒரு பிரதி கிடச்சிச்சு. அவங்களும் அதை வாசித்து ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டார்கள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டு இருந்தவங்க தான். சரிங்களா? ஜோசப் பேட்ஸும் சரி, ஃப்ரெட்ரிக் வீலரும் சரி, இங்கே நான் பார்க்குற ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், தாமஸ் பிரபுல், எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி தான் மெய்யான ஓய்வு நாள் சத்தியம் மறு அவதாரம் எடுக்க ஆரம்பித்தது இருண்ட காலங்களுக்கு பிற்பாடு. இருண்ட காலம் நமக்கு தெரியும்ல, 1260 ஆண்டுகள், கிபி 538 கிபி 1798 வரைக்கும், 538 to 1798, இதுதான் இருண்ட காலம், டார்க் ஏஜஸ், மிடில் ஏஜஸ் என்று சொல்வார்கள். இந்த இருண்ட காலத்தை தாண்டி
ஓய்வு நாள் சத்தியம் மறு அவதாரம் எடுத்தது. ஏன் அப்படின்னா, கத்தோலிக்க சபை சத்தியங்கள் எல்லாம் போட்டு இருட்டடித்து விட்டது. அப்படி இருட்டடிக்கப்பட்ட ஒரு சத்தியம் ஓய்வு நாள் சத்தியம். ஆனாலும் ஓய்வு நாள் சத்தியம் ஒழியவில்லை. இவங்கள் நடுகிலும் ஓய்வு நாள் சத்தியம் இருந்து வந்திருக்கிறது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இவ்விதமாக இரண்டாம் வருகை விசுவாசித்து ஆசரிப்பு கூடார சத்தியத்தை ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டவர்களின் மத்தியில் வேதாகம் ஓய்வு நாள் சத்தியமும் அமோக வரவேற்பை பெற்றது. இப்படித்தான் பல நூற்றாண்டுகள் கடந்து மெய்யான ஓய்வு நாள் மறு அவதாரம் எடுத்து வந்தது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் சின்னமாக இருக்கிறது. சிருஷ்டிப்பின் நினைவு நாள், உலகத்தின் பிறந்த நாளாக இருக்கிறது. சாபத் இஸ் தி மெமோரியல் ஆஃப் கிரியேஷன். சாபத் இஸ் த பர்த்டே ஆஃப் த வேர்ல்டு என்று கூட நாம் சொல்லலாம். எப்படி என்று கேட்கிறீர்களா? வருகை இயக்கத்தின் முன்னோடிகள், அதாவது வில்லியம் மில்லர் தொடங்கினாரே வருகை இயக்கம் அல்லது மில்லர் இயக்கம் என்று கூட சொல்லலாம். இந்த வருகை இயக்கத்தின் முன்னோடிகள் தொடர் தீர்க்க தரிசன ஆராய்ச்சிகளில், குறிப்பாக தானியேல், வெளிப்படுத்தல் புஸ்தகங்களை ஆராய்ச்சி செய்து அவங்க என்ன பண்ணாங்களா, ஓய்வு நாளின் மகத்துவத்தை கண்டுபிடித்தார்கள். தானியேலில் ஓய்வு நாளை பற்றி இருக்கா? இருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். தானியேல் 7:25 ஓய்வு நாளை பற்றி பேசுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஓய்வு நாள் பற்றி இருக்கிறதா? இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், இதெல்லாம் படித்தோன்னா ஓய்வு நாளை பற்றி இந்த அதிகாரங்கள் பேசுகின்றன. ஆகவே இந்த தானியேல் வெளிப்படுத்தலில் வருகை இயக்கத்தின் முன்னோடிகள் ஓய்வு நாளை பற்றி கண்டுபிடித்தார்கள். பாவத்துக்கும் நீதிக்கும் இடையிலான கடைசி மாபெரும் போராட்டத்தில் அந்த ஓய்வு நாளே மையமாக இருக்கும் என்பதையும் கண்டுகொண்டார்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஓய்வு நாள் என்பது வெறும் நாள் அல்ல, அது சிருஷ்டிப்பின் அடையாளம் மற்றும் விசுவாசத்தினால் வரும் இரட்சிப்புக்கும் அடையாளம் என்பதையும் உணர்ந்தார்கள். அந்த கிறிஸ்துவின் வல்லமையான அந்த சின்ன கொம்பு கத்தோலிக்க திருச்சபை, சரிங்களா? அந்த கிறிஸ்து சின்ன கொம்பு என்றாலே கத்தோலிக்க சபை தான். ஆகவே அது என்ன செய்தது என்றால், ஞாயிற்றுக்கிழமையை தொழுகை நாளாக ஸ்தாபித்தது. அது எதுக்கு அடையாளம்னா, கிரியைகளினால் ரட்சிப்பு என்பதற்கு அடையாளம். இதை சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, மெய்யான ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். தேவன் தந்தது, படைப்பிலேயே தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த ஈவு, சரிங்களா? பாருங்களேன், 6ஆம் நாளில் மனிதனை உண்டாக்கினார், கணவன் மனைவி ஆக்கினார், ஆதாம் ஏவாள். அப்போது 6ஆம் நாளில் திருமணம், குடும்பம் என்ற நியமனத்தை ஆண்டு ஏற்படுத்தினார். 7ஆம் நாளில் ஓய்வு நாள். அப்போ பாருங்கள், ஃபேமிலி அண்ட் சாபத், இந்த ரெண்டுமே, குடும்பமும் ஓய்வு நாளும் தேவன் மனுக்குலத்திற்கு தந்த 2 பெரிய ஆசீர்வாதங்கள், பரிசுகள், வரங்கள் என்று நாம் சொல்லலாம். பார்த்தீங்களா? அப்போது மெய்யான ஓய்வு நாள் சனிக்கிழமை 7ஆம் நாள் என்பது தேவன் தந்தது. இது எதுக்கு அடையாளம்னா, விசுவாசத்தினால் ரட்சிப்பு என்பதற்கு அடையாளம். பொய்யான ஓய்வு நாள் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யார் கொண்டு வந்தது? குணஸ்தாந்த ராயன் கொண்டு வந்தது, மனிதன் மாற்றியது. அதாவது எதுக்கு அடையாளம்னா, கிரியைகளினால் ரட்சிப்பு என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாரு. தேவன் தந்த நாளில் தேவனை கனம் பண்ணுவோமா, அல்லது மனிதன் மாற்றிய நாளில், மனிதன் கொண்டு வந்த நாளில் தேவனை கனவீனம் பண்ணுவோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, நாம் சிருஷ்டிகரை கனம் பண்ணும் விதமாக ஓய்வு நாளை உலகத்தின் பிறந்த நாளாக நாம் ஆசரிக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோடிகளின் ஆச்சரியமான வேதாம கண்டுபிடிப்பு. பாருங்களேன், இப்போ பிறந்த நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிறந்தநாள் எனக்கு ஏப்ரல் 18,
இல்லை உங்களுக்கு பிறந்தநாளை மாற்றிட்டோம், மே 18ன்னு சொன்னால் நான் ஒத்துக்கொள்வேனா? ஒத்துக்கொள்ள மாட்டோம். எல்லாருக்கும் எந்தெந்த பிறந்தநாளோ அந்த நாள் தான், அதை யாருமே மாற்றவே முடியாது. அப்படியானால் தேவன் கூட உலகத்தின் பிறந்த நாளை மாற்ற முடியாது. யோபு 33 அதிகாரம் 14 வசனம் பாருங்களேன். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. 10 கட்டளைகள் ஆண்டு கொடுத்தாரு. முதல் முறை மோசே வாங்கிட்டு வந்து கீழே போட்டு உடச்சிட்டாரு. அதில் 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான் சொல்லியிருந்தார் ஆண்டவர். சரி, 2ஆம் முறை மறுபடியும் மோசே மலை மேல் சென்று 10 கட்டளைகள் ஆண்டவர்கிட்ட வாங்கினப்போ ஆண்டவர் மாற்றிட்டாரா? முதலாம் நாளோ உன் தேவனா கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னார்? சொல்லலை. அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு விசை ஒரு முறை என்ன சொல்லியிருக்கிறாரோ அது 2ஆம் முறை திருத்துவதே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பிறந்த தேதியை நாம் மாற்ற முடியாதல்லவா? முடியாதுதான். வேண்டுமானால் தேதியை மாற்றி என்ன செய்யலாம்? ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணால் வாங்கிக்கலாம். போலி சான்றிதழ், போலி பிறப்பு சான்றிதழ் வேண்டுமானால் வாங்கலாம். அப்படி வந்ததுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இப்போ உங்களுக்கு விளங்குதுங்களா? மெய்யான ஓய்வு நாள், இந்த உலகத்தின் பிறந்த நாள் அப்படின்னா 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். ஆனால் பொலியான ஓய்வு நாள் என்பது ஞாயிறு ஆசரிப்பு என்பதை நமக்கு வேதாகம தீர்க்க தரிசனங்கள் திட்டவட்டமாக போதிக்கின்றன. அன்பான தேவப்பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் முத்தூதில் மிக முக்கியமான 3 தூதுகளை நாம் பார்க்கிறோம். அதில் வெளிப்படுத்தல் 14:12 தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். பரிசுத்தவான்களின் பொறுமை அல்லது பொறுமையுள்ள பரிசுத்தவான்கள், செயின்ஸ் வித் பேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். வருகை இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஓய்வு நாளை குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து தேவ ஜனத்தை பரிசுத்தமாக்கும் அடையாளம் ஓய்வு நாள் என்று கண்டுபிடித்தார்கள். பைபிளில் இருந்து பாருங்கள், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12 மற்றும் 20ஆம் வசனங்கள். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாயிருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். பார்த்தீங்களா, 2 வசனம். பரிசுத்தமாக்கும் அடையாளம், சைன் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், ஓய்வு நாள். இதை கண்டுபிடித்தார்கள். அது மட்டுமல்ல, பைபிளில் இருந்து இந்த ஓய்வு நாள் என்பது நித்திய அடையாளம், இட்டர்னல் சைன் என்றும் கண்டுபிடித்தார்கள். யாத்திரை 31 13, 16, 17 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். தலைமுறை தோறும் நித்திய அடையாளம். 16 ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கை, கவனிச்சிங்கன்னா, நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். 17 அது என்றைக்கும், பார்த்தீங்களா, என்றைக்கும், தலைமுறை தோறும், நித்திய என்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம திரும்ப பார்க்குறோம். அது என்றைக்கும், அதுனா இது ஓய்வு நாள், என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஓய்வு நாள் பரிசுத்தமாக்கும் அடையாளம், ஓய்வு நாள் நித்திய அடையாளம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் சத்தியத்திற்காக உயிர் கொடுப்பதற்கும் எபிரேய மூவர் போல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல மற்றும் மொர்தேகாய் போல ஒரு சிறு கூட்டம் ஓய்வு நாள் சத்தியத்துக்காக கடைசியில் நிற்கும், ஆண்டவருக்காக நிற்கும் என்பதையும் முன்னோடிகள் கண்டுபிடித்தார்கள். பாருங்களேன், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சிலையை வணங்க மாட்டோம் நின்றுட்டாங்க. மொர்தேகாய் ஆமானை நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு அவன் ஸ்ட்ராங்காக நின்றுட்டான் எஸ்தர் புத்தகத்தில். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அதே மாதிரி ஒரு சின்ன கூட்டம், a faithful few, a little flock, ஒரு சிறு கூட்டம் சத்தியத்திற்காக நிற்கும். தானியேல் 7ஆம் அதிகாரம்
வெளிப்படுத்தல் 13, 14 அதிகாரங்கள் ஆகிய அதிகாரங்களில் முடிவுக்கால சத்திய போராட்டம் சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் வருகை இயக்கத்தின் முன்னோடிகள் கண்டுபிடித்தார்கள். அதைத்தான் தேவனுடைய முத்திரை, மிருகத்தின் முத்திரை என்று வெளியாகமும் பேசுகிறது. நம்ம அடுத்த பாகம் நினைப்பதற்கு ஒரு நாள் என்ற தலைப்பில், இதே தலைப்பில் செகண்ட் பார்ட் படிக்கும் பொழுது இந்த தேவனுடைய முத்திரை, மிருகத்தின் முத்திரை குறித்து நான் படிக்க போகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய முத்திரை, மிருகத்தின் முத்திரை இது என்ன என்பதை நம்ம அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இயேசுவை நேசிப்பவர்கள், இயேசுவின் விசுவாசம் உடையவர்கள் அந்த இறுதி போராட்டத்தில் தேவனின் கட்டளைகளுக்காக உறுதியுடன் உண்மையாய் நிற்பார்கள். நீங்கள் பாருங்களேன், தானியேல் புத்தகத்தில் தானியேல் நின்னார். ராஜா வணங்க மாட்டேன், தானியேல் 6ஆம் அதிகாரம். கட்டளைக்காக தான் நின்னார். தானியேலுடைய 3 நண்பர்கள், நான் சொன்னேன்லவா, அனனியா, மீஷாவேல், அசரியா, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சிலையை வணங்க மாட்டேன் நின்னாங்க. கட்டளைக்காக தான் நின்னாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆகவே எல்லா காலங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைக்காக நாம் நிற்போமா நிற்க மாட்டோமா என்பதுதான் போராட்டம். முடிவு போராட்டமும் அப்படித்தான் இருக்க போகிறது என்பதை மனதிலே கொள்ளுங்கள். அதான் வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? இயேசு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கிடையாது, அவங்க கற்பனைகளையும் கடைபிடிக்கணும். கற்பனைகளை மட்டும் கடைபிடிச்சா மட்டும் போதாது, இயேசுவையும் விசுவாசிக்கணும். ரெண்டுமே இருக்கணும், லா அண்ட் த காஸ்பல். சரிங்களா? இப்போ முதல் வரி பாருங்கள், தேவனுடைய கற்பனைகள், அதான் லா. அடுத்து இயேசு, gospel. Law and the gospel should go together. பிரமாணமும் சுவிசேஷமும் சேர்ந்தே போகுங்க. ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய சபைகளில் இயேசு இயேசு தான் சொல்கிறாங்க, சுவிசேஷம் மட்டும்தான் சொல்கிறாங்க, பிரமாணத்தை விட்டுறாங்க. சில நேரங்களில் நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? பிரமாணம் சொல்லுவோம், இயேசுவை விட்டுருவோம். ரெண்டுமே இணைந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இயேசுவை விசுவாசித்து விட்டு அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு, இயேசு விசுவாசிக்கணும், கற்பனைகளை கடைபிடிக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக போராட்டம் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் பொறுமையாக நிற்க வேண்டும் என்று அந்த முத்தூது இப்படித்தான் முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு விளங்குகிறதா இந்த ஓய்வு நாள் சத்தியத்தின் வரலாறு எப்படியெல்லாம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது, கடந்து வருகிறது என்று? வேதாகம் ஓய்வு நாளுக்கு எதிரான போலி வாதங்கள், ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தி சாபத். ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை சொன்ன உடனே சில காரணங்களும் சொல்லுவாங்க. பாருங்கள், என்னெல்லாம் சொல்லுவாங்க? ஐயோ, சனிக்கிழமை ஓய்வு நாள், அதெல்லாம் கடைபிடிக்க அவசியமே கிடையாது. இன்னொன்று, அது யூதர்களுக்கு. பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது ஓய்வு நாளையும் படைத்தார். ஓய்வு நாளை படைக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் யூதர்களாக இருந்தாங்களா? கிடையாது. யூதர்கள் தந்தை யார்? யூதர்களின் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாம் வர்றதுக்கே சிருஷ்டிப்பிலிருந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. சரிதானே? அப்போது ஆதாம் ஏவாள் யூதர்கள் கிடையாது. அப்போ ஓய்வு நாள் சனிக்கிழமை யூதர்களுக்குரியதுன்னு சொல்கிறாங்களே, இது ஒரு அறகுறையான கருத்து. இன்னொன்று சொல்லுவாங்க, அது சிலுவையில் ஒளிந்து விட்டது. 10 கட்டளை சிலுவையில் ஒளிஞ்சிருச்சான். அது ஓய்வு நாள்னு சொல்லும் பொழுது ஓய்வு நாள் சிலுவையில் ஒளிஞ்சிருச்சான். கிடையாது. பிரியமானவர்களே, சிலுவையிலே ஒளிந்தது 10 கட்டளைகளும் கிடையாது. சிலுவையில் ஒளிந்தது 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆகிய வாராந்திர ஓய்வு நாளும் கிடையாது. சிலுவையில் ஒளிந்தது பண்டிகை ஓய்வு நாள். பைபிளில் 2 விதமான ஓய்வு நாள் இருக்குது. ஒன்று வீக்லி சாபத், இன்னொன்று ஃபெஸ்டிவல் சாபத். ஒன்று வாராந்திர ஓய்வு நாள், அதான் 10 கட்டளையில் இருக்குது, 4ஆவது கட்டளை. அது ஒளியலை. ஒளிந்தது எது? பண்டிகை ஓய்வு நாள், ஃபெஸ்டிவல் சாபத், அதுதான் ஒளிந்தது. சரிங்களா? அப்போது சிலுவையில் ஒளிஞ்சிருச்சின்னு சொல்கிறாங்களே, கர்த்தருடைய ஓய்வு நாள் ஒளியவில்லை. 7ஆம் நாள் சனிக்கிழமை ஒளியவில்லை.
இன்னொரு போலி வாதம் என்ன அப்படின்னா, அதை கடைபிடிக்க முடியாது, ஓய்வு நாள் அதெல்லாம் கடைபிடிக்கவே முடியாது என்று சில வாதங்கள் சொல்லப்படுகின்றன. பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, பைபிள் என்ன சொல்லுது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 Corinthians 13:7. இன்றைக்கி நிறைய பேர் ஓய்வு நாள் சனிக்கிழமைன்னா அவங்களால சகிக்கவே முடியலை, தாங்கவே முடியலை, நம்பவே முடியலை, விசுவாசிக்கவே முடியலை. இது என்னங்க அன்பு? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். யோவான் 14:15 அப்படித்தான் சொல்லுது. யோவான் 14:15 படித்து பாருங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கட்டளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு பாரமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை சொன்னவொடனே நிறைய பேருக்கு அப்படியே பாரமாக இருக்குது, எட்டிக்காயாக கசக்குது. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படியே ஆண்டோடைய ஓய்வு நாளை, மெய்யான ஓய்வு நாளை, பரிசுத்தமான ஓய்வு நாளான 7ஆம் நாள் சனிக்கிழமையை நாம் புறம்பே தள்ளுவதற்கு, அதை கசப்பாய் கருதுவதற்கு இது காலம் கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். இந்த சத்தியத்தை பிறருக்கு நீங்கள் பகிர வேண்டும் என்றும் உங்களுக்கு கொண்டு வருகிறார். ஆகவே அன்புக்கு எதுவுமே பாரமாகவே இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஓய்வு நாள் சத்தியத்திற்காக டிஸ்மிஸ் ஆன ஃபெலிக்ஸ் மத்திய ஆப்பிரிக்காவில் தெற்கு காங்கோ, சவுத் காங்கோ என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியைச் சேர்ந்த மனிதன் தான் ஃபெலிக்ஸ். இந்த ஃபெலிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் அவனை பார்த்து அந்நியர் ஒருவர், யாரோ ஒருத்தர் வந்து செவன்த் டே சபையினுடைய ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார். செவன்த் டே சபைன்னா ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆசிரிக்கிற சபை. அந்த சபை சேர்ந்த புஸ்தகம் ஒன்று கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுறான், அதை வாசிக்கிறான். வாசிக்க வாசிக்க அவன் உள்ளம் தொடப்பட்டது. அப்போது அந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் கடைபிடிக்கணும். அதில் குறிப்பாக 10 கட்டளைகள் பற்றி இதில் நான் படித்தேன், அதை கண்டிப்பாக நான் கடைபிடித்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பணும். அந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த சின்ன நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா புருண்டி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த புருண்டின்ற இடத்துல முகிங்கா என்ற ஒரு ஊரில் இவனுக்கு அரசு வேலை கிடைத்தது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது. அங்கே போகிறான், வேலையில் சேருகிறான். அந்த வேலையில் சேர்ந்த உடனே டக்குன்னு என்ன செய்கிறான், பக்கத்தில் எங்கே இந்த செவன்த் டே சபை இருக்குன்னு அவன் தேட ஆரம்பிக்கிறான். அப்போது ஒரு சிலர் அங்கே ஒரு சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அது வேறு சர்ச், ப்ராட்டஸ்டன்ட் சபை, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபை. அங்கே போயிட்டு ஐயோ இது 10 கட்டளையை கடைபிடிக்கிற சபை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்துடுறான். அப்போது அந்த சமயத்தில் முகிங்கா என்ற அந்த நகரத்திற்கு ஒரு போதகர் ஒருத்தர் வர்றார். போதகர் எலைலி கத்தராமோ அவர் பேர். போதகர் எலைலின்னு வச்சுக்கோங்க. இந்த போதகர் அங்கே வந்து கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரி அவர் செவன்த் டே சபையை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று இந்த போதகருக்கு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாஸ்டர் தேடி போய் அந்த அரசு அதிகாரியை கண்டுபிடிச்சு, ஐயா நீங்கள் செவன்த் டே சர்ச் தானே தேடுறீங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த சபையை சேர்ந்த ஒரு போதகர் தான் நானும் சொல்லிவிட்டு இந்த ஃபெலிக்ஸை கூட்டிகிட்டு அந்த செவன்த் டே சர்ச் கூட்டு போய் காட்டுறேன். அந்த ஃபெலிக்ஸும் அந்த ஆலயத்துக்கு போனோன்னு மிகுந்த சந்தோஷப்பட்டு ஓய்வு நாளை ஆசரிக்க தீர்மானித்தான். திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு சென்றான். அலுவலகம் சென்று தன்னுடைய உயர் அதிகாரியை பார்த்து கேட்டானா, ஐயா நான் சனிக்கிழமைகளில் ஆலயத்துக்கு போக வேண்டும், ஏனென்றால் சனிக்கிழமை பைபிள் படி பரிசுத்த ஓய்வு நாள், எனக்கு நீங்கள் அன்றைக்கி லீவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் அதிகாரியை பார்த்து. அந்த அதிகாரி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல், வர்ற சனிக்கிழமை நீங்கள் வேலைக்கு வரணும், வேலைக்கு வரவில்லை என்றால் உங்களை ஜெயிலில் தள்ளுவேன்னு இவர் மிரட்டுறார். இவர் புதுசு, சரிங்களா, வாலிப வயசு, சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு.
புதுசாக கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருக்கிறாரு. இவர் ஆலயம் செல்வதை சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்று சனிக்கிழமை வேலைக்கு வரமாட்டேன் என்று சொன்னதும் இந்த அதிகாரிக்கு பயங்கர கோபம். அப்போது ஃபெலிக்ஸ் சொன்னாராம், ஐயா, ஓய்வு நாளில் வேலை செய்வதை காட்டிலும் சிறைக்கு செல்வதையே நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக உறுதியாக அவன் சொல்லிவிட்டான். பிற்பாடு அதிகாரி பார்க்குறாரு, என்னடா எப்படி சொல்லிட்டானே, ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லன்றானே அப்படின்னு நினச்சிக்கிறேன். அந்த அதிகாரி தயங்கி சரி பரவாயில்ல, நீ சனிக்கிழமை லீவ் எடுத்துக்கோ, சாபத் ஆஃப் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு சனிக்கிழமை நீங்கள் வேலைக்கு வரவில்லை என்றால் 2 நாள் சம்பளம் பிடிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப காரசாரமாக சொல்கிறார் அதிகாரி. ஃபெலிக்ஸும் சரி என்று சொன்னான். 2 நாள் சம்பளம் தானே, போனால் பரவாயில்ல, எனக்கு ஓய்வு நாள் லீவு கிடைச்சா சரின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கொண்டான். அவன் உண்மையிலேயே சனிக்கிழமை அன்று ஆலயத்துக்குத்தான் செல்கிறான், அவன் வேலைக்கு வருவதில்லை, சனிக்கிழமை அன்று வேலைக்கு வருவதில்லை, அவனுக்கு ஆர்வமில்லை என்று அறிந்து கொண்ட அதிகாரி கோபத்தில் ஃபெலிக்ஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறார். என்ன செய்கிறான் அந்த ஃபெலிக்ஸ்? அந்த காலகட்டத்தில் ஞானஸ்நானம் பெற்று, டிஸ்மிஸ் ஆன காலகட்டத்தில் ஞானஸ்நானம் பெற்று தன் பெயரை பர்னபா என்று மாற்றிக்கொண்டான், பர்னபாஸ் என்று மாற்றிக்கொண்டான். என்ன செய்கிறான்? ஒரு தனியார் துறையில் சேர்ந்து அவன் வேலை செய்கிறான். சம்பளம் கொஞ்சம் கூட தான் கிடச்சிச்சு, கவர்மெண்ட்டில் கிடைச்ச சம்பளத்தை விட கூட தான் கிடச்சிச்சு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இப்போ யோசித்து பாருங்களேன், ஆண்டோடைய சத்தியத்திற்காக நின்றோம் என்றால் தேவன் கண்டிப்பாக நிற்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் குறை வைக்கவே மாட்டார். சங்கீதம் 34 அப்படி தான் படிக்கிறோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்படின்னு படிக்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நாட்களில் அந்த பழைய அதிகாரி டிஸ்மிஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த அதிகாரி மாற்றம் அடைந்தார், பணி மாற்றம், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. புது அதிகாரி வந்தார். இந்த புது அதிகாரி வந்த உடனே யார் இந்த ஃபெலிக்ஸ் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறார். ஆள் அனுப்பி உடனே நீங்கள் வேலையில் வந்து சேருங்கன்னு சொல்லி புது அதிகாரி அழைப்பு விடுத்தாராம். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆலயம் செல்வதில், ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் உண்மையாயிருந்த ஃபெலிக்ஸ் என்ற அந்த பர்னபா இந்த புதிய அதிகாரியை சந்திக்கிறார். சந்தித்து மீண்டும் வேலையில் சேர்ந்தார். சரிங்களா? மீண்டும் வேலையில் சேர்ந்து அவர் சந்தோஷமாக ஓய்வு நாள் விடுமுறையோடு, புதிய அதிகாரி சொன்னாராம், இனிமேல் நீ சனிக்கிழமை லீவ் எடுத்துக்கலாம். ஓய்வு நாள் விடுமுறையோடு அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். அப்படி வேலை செய்து சத்தியத்துக்கும் ஆண்டவருக்கும் சாட்சியாக நின்றான் என்று உண்மை சம்பவம் ஒன்று இப்படியாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, 4ஆம் கட்டளையில் நினைப்பாயாக என்று தேவன் சொன்னதை மறவாமல் நாம் கடைபிடித்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மறக்கவே மாட்டார். நீங்கள் பாருங்கள், 10 கட்டளைகளில் 4ஆவது கட்டளையில் மட்டும்தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு ஆண்டு சொல்லிக்கிறார். வேறு எந்த கட்டளையிலையும் ஆண்டவர் நினைப்பாயாக என்று சொல்லவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள், நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க நினைக்கிறோமா? எது மெய்யான ஓய்வு நாள் என்பதை நாம் நினைக்கிறோமா? மெய்யான ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் தேவனுக்காக செய்ய வேண்டியது ஏசா 58:13 இருக்குது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஓய்வு நாள் 7ஆம் நாள், அது கர்த்தருடைய பரிசுத்த நாள். அதில் எனக்கு இஷ்டமானதெல்லாம் என் வழிகளின்படியெல்லாம் செய்யாமல் நடக்காமல் இருக்கணும். சொந்த பேசக்கூடாது. அது மனமகிழ்ச்சி நாள், அது மகிமையுள்ள நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று நாம் அதை மகிமையாக எண்ண வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? தேவன் நமக்காக என்ன செய்வார் என்றால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய்.
பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று ஏசாயா 58:14 வாசிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது ஓய்வினால் உண்மையாக கடைபிடிக்க நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். எண்ணுவாயானால் படித்தோம்ல பார்த்தீங்களா, ஓய்வினால் பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திரை 28, ஏசாயா 58:13 எண்ணுவாயானால் எண்ணணும். மனசில் ஓய்வு நாள் இதுதான் சொல்லிட்டு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் எண்ண வேண்டும், எண்ணமாக இருக்க வேண்டும், நினைவாக இருக்க வேண்டும். ஓய்வு நாள், மெய்யான ஓய்வு நாள் சனிக்கிழமை என்று நினைவு நம்மை விட்டு அகலவே கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் பங்கை நாம் செய்தால் கர்த்தர் தம் பங்கை தவறாமல் செய்வார். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தியத்தை உண்மையாய் கைக்கொள்ள எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி, எனக்கு என்ன நிலை நேரிட்டாலும் சரி, நான் எதை தியாகம் பண்ண வேண்டியது இருந்தாலும் சரி, உம்முடைய சத்தியத்திற்காக உண்மையாக நிற்க எனக்கு உறுதியான உள்ளத்தை தாரும் என்று ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைப்பதற்கு ஒரு நாள் என்ற ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதாகம ஓய்வு நாள், பைபிள் சாபத் எது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ராஜா. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தாவே, வாரத்தில் 7 நாட்கள் என்பதற்கு பைபிளே ஆதாரம். 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் 7ஆம் நாள் சனிக்கிழமையே என்பதை திட்டவட்டமாய் கற்றுக்கொண்டோம். ஆகவே அது உம்முடைய பரிசுத்த நாள் என்பதை உணர்ந்தவர்களாக அதை நாங்கள் உமக்கு பிரியமாய் கடைபிடித்து உமக்கு மகிமை சேர்க்க எங்களுக்கு ஆண்டு உதவி செய்யும்படி கர்த்தாவே, இந்த சத்தியத்தை அநேகர் ஏற்றுக்கொள்ளவும் கேட்டவர்கள் மனதார தங்களை அதற்கு ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படி அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவையானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.